வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோம்? அண்ணாமலை அவர்கள் என்டிஏ வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் பரப்புரை மேற்கொண்டு இருக்காரு. அந்த வகையில் சமீபத்தில் திருப்பத்தூர் தொகுதிக்கு பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக போயிருந்தாரு. அங்கே திருமாறன் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாரு. பயங்கரமான கூட்டம். எங்கெங்கெல்லாம் அண்ணாமலை போகிறாரோ பரப்புரைக்கு அங்கெங்கெல்லாம் கூட்டம் அலை மோதுது. அந்த வகையில் திருப்பத்தூர்லேயும் செம கிரௌடு. அண்ணாமலை அங்கே இந்த பிரச்சார வாகனத்தில் ஏறி நின்னோன்னே அண்ணாமலையை பார்த்த மகிழ்ச்சியில் கீழே நின்றுக்கிருந்த பாஜக தொண்டர்கள், தேசியவாதிகள்லாம் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் எழுப்ப கையில் நிறைய பேர் பூக்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அண்ணாமலை மேலே தூவுறதுக்காக. அப்படி ஒருத்தர் பூவை தூவும் போது கையில் மொபைலும் வச்சுருந்தார் போல், அது போய் அண்ணாமலை மேலே பட்டுருது. பயங்கரமாக பட்டுருதுங்க. அது செம்ம வலி ஏற்பட்டிருக்கும் போல் அண்ணாமலையுடைய ரியாக்ஷனை பார்க்க முடிஞ்சிச்சு. யாராக இருந்தாலும் அந்த செகண்ட் கோபம் வந்திருக்கும், பார்த்து பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியில் யாராக இருந்தாலும் 1 செகண்டு 2 செகண்டு கோபத்தை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அண்ணாமலை எந்த கோபமும் படலங்க. அப்படி ரொம்ப அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து படுது, வலிக்குது. அண்ணாமலை வழியில் தேய்க்கிறாரு. ஆனால் அந்த தொண்டர் மீது எந்த கோபமும் படலை. பக்கத்தில் இருந்த திருமாறன் டென்ஷன் ஆகி என்ன பார்த்து பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தை வெளிப்படுத்துகிறாரு வேட்பாளர். அண்ணாமலை உடனே மொபைல் ஃபோனை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. இப்படி பட்டுருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அண்ணாமலை கிட்ட சாரி கேட்க, அண்ணாமலை அதெல்லாம் விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் பண்ணுறாரு. ஸோ எப்போ ஏற்பட்ட ஒரு லீடர் பார்த்தீங்களா? சில பேரெல்லாம் செல்ஃபி அப்படிங்கிறது எதுக்காக எடுக்கிறாங்க? ஒருத்தரை பிடிச்சி போய் தான் செல்ஃபி எடுக்கிறாங்க. அதை தன்மையோடு ரியாக்ட் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். சில பேரெல்லாம் செல்ஃபி எடுக்க ரசிகர்கள் வந்து கேமராவை மொபைலில் எடுக்கும்போது மொபைலை தட்டி விட்டுட்டு போயிடுறது திமிருத்தனமாக. அந்த ரசிகர்களுடைய மனசு எவ்வளவு ஹர்ட் ஆகும் அப்படிங்கிறத ஒரு துளியாவது யோசிச்சிருந்தா மொபைல் ஃபோனை தட்டி விட்டுட்டு போவாங்களா? இப்பேற்பட்டவர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு லீடர், குவாலிட்டியான லீடர் அப்படின்னு அண்ணாமலைக்கு நிறைய பேர் ஃபயர் விடுறாங்க அந்த வீடியோவை ஷேர் பண்ணி. பொதுமக்களுடைய சில ரெக்வஸ்ட்டையும் பார்க்க முடிஞ்சிச்சு. பாஜக தொண்டர்களுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா, இசட் பிரிவு பாதுகாப்புக்கு கீழே இருக்கக்கூடியவர் அண்ணாமலை, அவருடைய பாதுகாப்பை பலப்படுத்தணும். ஈஸியாக இப்போ பாருங்கள், அவருடைய முகத்தில் மொபைல் ஃபோன் பட்டதுனால பிரச்சனை இல்லை, வேறு ஏதாவது பிடிக்காத சில பேர் உள்ள கூட்டத்துக்குள்ளே புகுந்து ஏதாவது கல் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அப்போ அண்ணாமலையுடைய பாதுகாப்பில் எந்த காம்ப்ரமைஸும் யாரும் பண்ணக்கூடாது. முதல்ல அண்ணாமலை அவர்களே இந்த காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. டக்குன்னு லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக 2 வீலரில் லிஃப்ட் கேட்டு போகிறது, இதெல்லாம் அண்ணாமலை தவிர்க்கணும். தொண்டர்கள் வெயிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை லிஃப்ட் கேட்டு போகிறாரு, டக்குன்னு போயிடணும், தொண்டர்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாரு. இருந்தாலும் இசட் பிரிவு பாதுகாப்புக்கு கீழே இருக்கிறீங்க. மத்திய உள்துறை அமைச்சகம் சும்மா யாருக்கும் இசட் பிரிவு பாதுகாப்பை கொடுக்க மாட்டாங்க. பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்தால் தான் உளவுத்துறை ரிப்போர்ட் அடிப்படையில் இசட்+, இதெல்லாம் கொடுப்பாங்க, ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால் அண்ணனுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரிகளும் பாதுகாப்பு விஷயத்தில் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது, பாதுகாப்பை பலப்படுத்தணும். ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா அண்ணாமலை அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தொகுதியில் தாவேக்காவுடைய வேட்பாளர் புதுமையான முறையில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது ஒரு தொகுதியில் விஜயுடைய சிலையை பக்கத்தில் வாகனத்தில் நிற்க வச்சு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணார்ல ஒருத்தர், அது மாதிரி கும்பகோணத்துடைய டிவிகே வேட்பாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹாலோகிராம் முறையில், அதாவது விஜய் நிற்கிற மாதிரியே இருக்கும், விஜயுடைய உருவம் பக்கத்தில் நிற்கிற மாதிரியே இருக்கும், அது மாதிரி ஹாலோகிராம் முறையில் விஜய் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இப்போது கேம்பெயின் பண்ணியிருக்காரு. புதுமையான முயற்சி தான். தாவேக்கா ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஃபயர் விடுறாங்க. இந்தியாவுக்கே நாங்கள் தான் வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு 2-3 வார்த்தைகள்லாம் விட்டுறாங்க. இந்தியாவுக்கே வழிகாட்டியா? தமிழகத்துக்கு இது புதுசு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்தியாவுக்கே வழிகாட்டியாருன்னா மோடி. 2012, 2014 குஜராத் தேர்தல், 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்த 3D டெக்னாலஜி ஹாலோகிராம் முறையை பயன்படுத்தி மோடி கேம்பெயின் ஆல்ரெடி பண்ணிட்டார். பிஜேபி 2012-14 பண்ணிட்டாங்க. 10 வருஷம் லேட்டு தமிழகத்துக்கு வரதுக்கு. இதெல்லாம் டிவிக்கே 10 வருஷம் லேட்டாக வந்திருக்காங்க. அவசரப்பட்டு நாங்கள் தான் இந்தியாவுக்கே வழிகாட்டி டெக்னாலஜியில் அப்படின்னு அவசரப்பட்டு டிவிக்கே வார்த்தைகளை விடுறாங்க. ஆனால் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாலோகிராம் முறையில் கேம்பெயின் அப்படிங்கிறது புதுசு தான். மூணாவது, பிரச்சாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசாங்கத்தின் மீது ஒரு பழியை தூக்கி போட்டிருக்காரு. நெல் சாகுபடிக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டாம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு உத்தரவிட்டதாக ஸ்டாலின் பேச, ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முதல்வர் பொய் சொல்கிறாரு,
எந்த இடத்துலையும் மத்திய அரசாங்கம் இது மாதிரியான உத்தரவெல்லாம் பிறப்பிக்கவே இல்லை அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்ல பதில் கொடுக்க உடனே முதல்வர் ஸ்டாலின் நெல்லுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் ஊக்கத்தொகையால் விளைச்சல் பெருகி கொண்டே போகிறது, அதனால ஊக்கத்தொகையை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சீஃப் செக்ரட்டரிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கடிதம் எழுதினதை மறந்துட்டீங்களா? முடிஞ்சா அந்த கடிதத்தை வெளியிடுங்க பார்ப்போம் அப்படின்னு எம்கே ஸ்டாலின் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு ஒரு சேலஞ்சு விடுறாரு, சவால் விடுறாரு. நீங்கள் தானே சீஃப் செக்ரட்டரிக்கு கடிதம் எழுதுனீங்க, முடிஞ்ச அந்த கடிதத்தை வெளியிடுங்க பார்ப்போம், நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு நிரூபிங்க பார்ப்போம் அப்படின்னு எம்கே ஸ்டாலின் சேலஞ்சு விட ஃபினான்ஸ் மினிஸ்டர் சீஃப் செக்ரட்டரியாக இருந்த முருகானந்தம் அவர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதிய கடிதத்தை இப்போ வெளியிட்டிருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஜனவரி 9, 2026 அப்போ எழுதப்பட்ட கடிதம். அதில் எந்த இடத்துலையும் எம்கே ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற மாதிரி நெல் சாகுபடிக்கான ஊக்கத்தொகையை வழங்க வேண்டாம் அப்படின்னு எந்த இடத்துலையும் தமிழக அரசாங்கத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லலையே. இந்த கடிதத்தை வெளியிட்டுட்டாங்களே. இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு எம்கே ஸ்டாலின் அப்படின்னு பெரிய பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.